ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பிளேஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதோட பேர் பார்த்திங்கன்னா வலச்சல் பதாவ். ஒரு டீப் ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் மாதிரியும் இருக்கும் அண்ட் அடையார் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பிளேஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வலச்சில் பதாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஏரியா. அங்கே ஒரு வாக் த்ரூ அண்ட் ஒரு டீப் ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேங்களூர்லேருந்து பக்கத்தில் இருக்குது. நான் உங்கள் மேப்லேயே காமிக்கிறேன். மேங்களூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. நீங்கள் அங்கே லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எதுவும் இல்லாததுனால நீங்கள் பைக் ரெண்டல்ஸ் ஆர் ஜூம் கார் எடுத்துகிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணலாம். ஜூம் கார்ஸ் ஈஸியாக கிடைக்கும், அதே மாதிரி டூ வீலரும் ஈஸியாகவே கிடைக்குது மேங்களூரில். ஸோ அங்கேருந்து வந்தீங்கன்னா அந்த 12 கிலோமீட்டர்ஸில் ஃபஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் நார்மல் ரோடில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஹில்லில் ஏறுற மாதிரி இருக்கும். அது மட்டும் ஒரு ஹேர்பின் பென்ஸ் ஒரு 5-6 ஹேர்பின் பென்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதுதான் நேத்ராவதி ரிவர். இந்த ரோடு இருக்குது பார்த்திங்களா, இதுதான் நம்ம ட்ராவல் பண்ண போகிற ரோடு. அது பக்கத்துலேயே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. இந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஹில்லுக்கு மேலே ஏற போகிறோம். அண்டு இதுதான் நான் சொன்ன அந்த ஹேர்பின் பென்ஸு. இது பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட் ஒன் அண்டு 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 ஹேர்பின் பென் இருக்குது. அண்டு இதுலேருந்து இங்கே நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் போகணும். அதுக்கு முன்னாடி நான் இந்த ரிவர் ஒரு டாப் ஆங்கிள் ட்ரோன் ஷாட் காமிக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா இது எந்த அளவுக்கு ப்ராடாக இருக்குது பாருங்கள், ரொம்பவே பெருசாக இருக்குது. ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ண ரோடு பார்த்திங்கன்னா அதுவே ஒரு ஹைவே தான். அது ஒரு ரொம்ப மைன்யூட்டாக தெரியுது. இது இதை விட இன்டூ 10 or 15 டைம்ஸ் பெருசாக இருந்தது. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இது ஒரு வியூ எடுத்தேன். இந்த ரிவர் நேராக போயிட்டு மேங்களூர் அதாவது அரேபியன் சீயில் போய் மிக்ஸ் ஆகுது. இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இது இப்படியே ட்ராவல் ஆகுது. நம்ம போக போகிற பிளேஸ் இது தான். இங்கேருந்து எப்படி நம்ம போகிறது, எப்படி ஆன் தி வேல நான் உங்களுக்கு வாக் த்ரூ மாதிரியும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சில ட்ரோன் ஷாட்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ தான் இந்த ஏரியாவை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் டாப் ஆங்கிள் ஷாட்டு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இது வழியாக நம்ம வருவோம். இதுதான் அந்த ஜிக்ஸாக்காக இருக்க ஹேர்பின் பென்ஸு. இதில் பார்த்திங்கன்னா இப்போயே ஒரு கார் ட்ராவல் பண்ணுது. ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியாது. ஹேர்பின் பென் பற்றி உங்களுக்கே தெரியும். பட் இதில் டிரைவிங் நாங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதுவும் 4 வீலரை விட 2 வீலரில் போகும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே என்ஜாய் பண்ணி போகிற ரைடு இது. ஸோ கண்டிப்பாக 2 வீலர் எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள். அங்கே ராயல் பிரதர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பைக் ரெண்டல் ஷாப் இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா எல்லா வெரைட்டி 2 வீலர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ரேட்ஸும் நல்லாவே இருக்குது. அண்ட் இதுலேருந்து நம்ம வந்தோம்னா இந்த ஸ்பாட் இருக்குது பார்த்திங்களா, இது வரைக்கும் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். இதுக்கப்புறம் இதில் ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்துடணும். இது உள்ளே போனீங்கன்னா அந்த வலச்சல் பதாவ்ன்ற ஏரியாவுக்கு நம்ம போயிடுவோம். நம்ம அங்கே போக தேவையில்ல. அங்கே ஒன்றும் பெருசாக எதுவும் கிடையாது. அங்கே ஒரு சின்ன ஒரு டவுன் தான் அது. நம்ம பார்க்க வேண்டிய இடம் இதுதான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெக்கிங் மாதிரி கீழே இறங்கிட்டு அங்கே போனீங்கன்னா அடையார் வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அடையார்னா நம்ம சென்னையில் இருக்க அடையார் கிடையாது. அங்கேயும் இதே மாதிரி ஒரு நேமில் வாட்டர் ஃபால்ஸ்க்கு மட்டும் அடையார்னு பேர் வச்சுருக்காங்க. நம்ம இந்த ஸ்பாட்டில் தான் இறங்கி போகணும். அதனால் நம்ம இங்கே வண்டி பார்க் பண்ணணும். இது ஒரு ப்ரைவேட் பிளேஸு. இங்கே ஒரு ப்ரைவேட் பங்களா இருக்குது. அங்கே போக தேவையில்லை. இது வழியாக போகணும். இங்கே பார்க்கிங் எதுவுமே சார்ஜ் பண்ணல, என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே வாங்கலை. ஸோ நம்ம ஓன் ரிஸ்கில் தான் இங்கே நம்ம பைக் பார்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஆங்கிளில் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இதுதான் அந்த நேத்ராவதி ரிவர். நான் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்லேருந்து அப்படியே டவுன் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் எந்த அளவுக்கு அந்த லேயர்ஸ் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது இந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே க்ளீனாகவே தெரியுது பாருங்கள். கிரவுண்ட் லெவல்லேருந்து இந்தளவுக்கு நம்ம அந்த ஹேர்பின் பென் மூலிமா மேலே வந்திருக்கோம். ஸோ இந்த பிளேஸில் இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எந்தளவுக்கு நம்ம ஹைட்டை நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோமோ அதே ஹைட்டு நம்ம கீழே வாக் பண்ணி போகணும். இதுக்கு மேலே நம்ம வண்டியில் போக முடியாதுன்றதுனால நம்மளே தான் வாக் பண்ணி போகணும். ஸோ நீங்கள் ரொம்ப வெயிட் இருக்க திங்ஸ் எல்லாம் கொண்டு போகாதீங்க. ரொம்பவே வெயிட் கம்மியாக கொண்டு போங்க. கேமரா கொண்டு போகிறதுனா கேமரா அண்டு ரொம்ப மைன்யூட்டான பொருள் மட்டும் கொண்டு போங்க.
அண்ட் மறக்காமல் வாட்டர் பாட்டில்ஸ் கொண்டு போங்க. ஏன்னா அங்கே ஒரு ஷாப் கூட கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் வந்து வாக் பண்ண வேண்டி வரும். போகிறது ஒரு 30 மினிட்ஸ், வரது ஒரு 30 மினிட்ஸ்னால் 1 ஹவருக்கு நீங்கள் வந்து நடக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்படும். இது இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் பில்டிங்கோட ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுக்கு வெளியே போட்டிருக்காங்க. நம்ம லெஃப்ட் சைடு இப்படி ட்ராவல் பண்ணி போகணும். இந்த ஏரியா வரைக்கும் ஓரளவுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி நல்லாவே இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டீப் ஃபாரஸ்ட் மாதிரி ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும் நடந்து போகிறதுக்கு. கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரெக்கிங் ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. அண்டு இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் வந்து அந்தளவுக்கு வந்து குப்பை எதுவுமே போடாமல் வச்சுருக்காங்க. அதுவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. எங்கேயுமே வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ஸோ பிளாஸ்டிக் கவர்ஸோ நான் வந்து பார்க்கல. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எதுவும் ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு போயிட்டு அந்த மாதிரி கவர்ஸ்லாம் அங்கே போட்டுறாதீங்க. அப்படியே கொண்டு போனாலும் நீங்கள் வெளியில் கொண்டு வந்து டஸ்ட்பினில் போட்டுருங்க. ஏன்னா அங்கே டஸ்ட்பின்னும் ஒன்றும் கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் தான் வந்து நடக்கணும். கேமராலாம் கொண்டு போகும்போது ஜாக்கிரதையாக கொண்டு போங்க. ஏன்னா ஸ்லிப் ஆச்சுன்னா கேமரா பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே எதுவுமே வந்து சப்போர்ட்டு கூட எதுவுமே கிடையாது. ஸோ நீங்களே தான் வந்து கேர்ஃபுல்லாக போகணும். இங்கே தான் வந்து நம்ம ஒரு எண்ட் பாயிண்ட் கிட்ட ரீச் ஆகிட்டோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த சிட்டியோட நாய்ஸஸ் எதுவுமே இல்லை, வெஹிக்கிள் சவுண்டு எதுவுமே இல்லை. பியூராக நம்ம நடக்கிற சவுண்டு, பேர்ட் சவுண்டு, அந்த காடோட சவுண்டு க்ளீனாக கேட்கும். ரொம்ப நல்லா இருந்தது, ப்ளசண்ட்டாக இருந்தது. இதுதான் வந்து நம்ம வந்து ரீச் ஆக வேண்டிய இடம். இதுதான் பார்த்திங்கன்னா அடையார் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த ராக்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு கல்வெட்டு வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த ஏரியா வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். பட் இது வந்து பப்ளிக் அலோவ் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து எதுவும் பிளாக்லாம் பண்ணலை. அண்டு டிக்கெட்ஸும் எதுவுமே கலெக்ட் பண்ணல. ஸோ யார் வேணாலும் போகலாம். நம்ம ஓன் ரிஸ்க் எடுத்து போகிற மாதிரி தான் இந்த இடத்துல இருந்தது. இது வந்து கரெக்டான டைமில் வந்திருந்தோம்னா இந்த இடம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். பட் நான் வந்தது பார்த்திங்கன்னா மிட்டு. ஸோ ஒன்றுமே வாட்டர் இல்லை. பட் இந்த இடம் வந்து என்ஜாய் பண்ணலாம். வந்தீங்கன்னா எப்போ வந்தாலும் இந்த இடம் என்ஜாய் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக ஒரு ஃபால்ஸ் ட்ரெக்கிங் ஃபீல் கொடுத்தது. இந்த பர்டிகுலர் வாட்டர் ஃபால் இருக்க அந்த ஸ்பாட்டில் வந்து ரொம்பவே வந்து ஒரு பேர்ட் சவுண்ட்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவோட 360 டிகிரியோட ஒரிஜினல் சவுண்டோடு வந்து நான் வந்து எந்த ஒரு பிஜிஎம்மும் ஆட் பண்ணாமல் ஒரிஜினல் சவுண்டோடு நான் வீடியோ போடுறேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து மேலே நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ஏரியா வர வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபாரஸ்ட்டு ஃபீல் தான் வந்து எனக்கும் வந்தது. அண்ட் நம்ம இந்த ஏரியாவுக்கு மறுபடியும் வந்த அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவுட்டர் சவுண்ட்ஸே நம்மளுக்கு வந்து கேட்டது. வெஹிக்கிள் சவுண்டு, அப்புறம் வந்து அந்த ரிவரில் போகிற அந்த போட் சவுண்டு, இதெல்லாம் வந்து இங்கே வந்த அப்புறம் தான் கேட்டது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபாரஸ்ட் ஃபீல் தான் இருந்தது. ரொம்பவே நல்ல பிளேஸ் இது. கண்டிப்பாக மேங்களூர் போனீங்கன்னா இந்த இடத்த மறக்காமல் பாருங்கள். அதுவும் பர்டிகுலர் ரைனி சீசன் அப்போ போனீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். தேங்க்யூ.